மாவீர நாளை பற்றி நான் இதில் நான் ஒன்றுமே கதைக்கல. நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு நான் சப்ஸ்டாக்கில். ஆனால் இதில் நான் கதைக்காதோ இல்லையோன்ட்டு இருந்து எப்போ பார்த்தாலும் நான் இதை பற்றி யோசிக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஜெர்மனியில் பிறந்த நான் லண்டனுக்கு நான் 3 வயசில். அப்போது நான் சிலோனுக்கு போனாலும் என்ன சிலோன் ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க, தமிழ் ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கேயும் ஒரு காலம் பிரிட்டிஷ் ஆளுண்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் இதில் இமிக்ரெண்ட்டு கேன ஆக்கள் கதைச்சிருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே உண்மையாக நான் தமிழோ இங்கிலீஷோ இந்த ஒரு யோசனையில் உண்மையாக ஒன்றுமே இல்லாமல் தான் ஒரு இடம் மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் என்ன இதுன்னா, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லா டயஸ்போரா பிள்ளைங்களுக்கும் இருக்கும் அந்த யோசனை. நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே வாரோம், அப்படி இருக்கிறோம்ன்ட்டு. அது விடங்கிற ஊர் என்னண்டு, பட் அங்கிற அம்மா அப்பா அங்கே சிலோனில் நடந்த இதை பயந்து வெளிக்கிடையிலேன்னா நாங்கள் டயஸ்போரா இருக்க மாட்டோம், நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். அப்போ டெக்னிக்கலி இதால் தமிழ்ன்ட்டு எனக்கு தெரியும். அப்போ மாவீர நாள் நான் எப்போ பார்த்தாலும் யோசிக்காத மாவீர நாளை பற்றி கதைக்கலாமோன்ட்டு. பிகாஸ் அகெயின் அம்மா அப்பா அதுக்குள்ளே இல்லை. அம்மா அப்பா 81 வலிக்கிட்டாங்க. அப்போது அவங்களும் இந்த சண்டைக்குள்ளே சண்டை பிடிக்கல. அப்போ நான் எந்த ஹிஸ்ட்ரி, என் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, எந்த ஹிஸ்ட்ரி பற்றி யோசிக்கிறது நான் எந்த தகுதியோட மாவீர நாளை பற்றி கதைக்கலாம்ன்ட்டு. பட் வயசு கூட நான் கூட தமிழாக்கள்கிட்ட கதைக்க, அதில் நானும் கொஞ்சம் நான் தமிழ்ந்து கொஞ்சம் கூட ரெக்கக்னிஷனோடு இருக்க போது யோசிச்சு நான் மாவீர நாள் அங்கிற ஃபோலன் சோல்ஜர்ஸ், அங்கிற கன சோல்ஜர்ஸ் எங்களுக்காண்டி, அங்கிற தமிழீழத்துக்காண்டி உயிரை கொடுத்தவங்க. அப்போ அதால் மாவீர நாள் வந்தது. அதால் நாங்கள் அவங்கள அந்த நாள் எடுத்து நாங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது. அதே நேரம் நான் என் பிள்ளைங்களுக்கு இப்போ மெட்ட மூலமாக எனக்கு என்ன தெரிஞ்ச மூலமாகவோ இல்லை நான் என்ன இப்போ லேர்ன் பண்ணுறேனோ அதை வச்சு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இதான் நடந்தது, இதான் இப்படி ஒருக்கா யோசிச்சு பாருங்கோ, இல்லை இதை பாருங்கோன்ட்டு. அப்போ ஐம் நெவர் கோயிங் டு நான் ஒரு காலம் சிலோனில் போய் இருக்க பிளான் இல்லை எனக்கு. என் பிள்ளைங்களுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் அவங்களுக்கு தெரியணும் அவங்கிற ஃபேமிலிஸ் அங்கேருந்து வந்தவங்க. பட் அதுக்கு முதல் மாவீர நாள் எனக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, அங்கிற ஹிஸ்ட்ரி அஸ் ஃபைட்டர்ஸ், அங்கிற ஹிஸ்ட்ரி ஆஸ் ஈக்குவாலிட்டி, அங்கிற தமிழ் ஈழம், அங்கிற பிரபாகரன் சார் என்ன செஞ்சவர்னா, அவர் சொன்னவர் ஈக்குவாலிட்டி இருக்குதுண்டு. அப்போ இந்த நீங்கள் ஆணோ பொண்ணோ அதில் ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்கள் பெண்ணுன்னோ நாங்கள் கீழே உங்களை கீழே நாங்கள் பார்க்க மாட்டோம், உங்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது, நீங்கள் ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணுவீங்கள்ன்ட்டு ஒரு இது லைக் ஒரு கம்யூனிட்டி ஒன்று அவர் க்ரியேட் பண்ணவர். அந்த கம்யூனிட்டி அவர் போனால் பேர்ந்தோ இல்லை நீங்கள் தமிழாக்கள் இங்கே வெளியில் வந்தால் பேர்ந்தோ அந்த அந்த யோசனை இல்லாமல் போயிட்டது திரும்பி. ஸோ அது கன பேர் எந்த வீடியோஸில் சொல்லுவீங்க, ஓ யூஆர் ஃபெமினிஸ்ட் அண்ட் வாட் நாட். அண்ட் ஆக்சுவலி எனக்கு முதல் எப்போவோ பிரபாகரன் எங்களை டைகர்ஸை செய்ய போதே அவர் அப்படியான நாலேஜோடு தான் செஞ்சவர், அப்படியான விஷனோடு தான் செஞ்சவர். டைகர்ஸ் இப்படி தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்களை இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணுமெண்டு.
ஸோ அப்படியான ஒரு கம்யூனிட்டி அப்படியான fallen soldiers-அ நாங்கள் கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ண தான் வேணும். அப்படியானவங்கள் ஒரு 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 கம்யூனிட்டி கோல் ஒன்று வச்சிருந்து தமிழாக்களுக்கு தமிழ் ஈழம் என்ற ஒரு கோல் ஒன்று வச்சிருந்து அவங்கள் ஃபைட் பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்லி லைவ்ஸ் லாஸ்ட் மிஸ்ஸிங் பீப்புள். பட் இதான் எனக்கு மாவீர நாள். And I hope that past few days kind of feelings இருந்திருக்கும், especially in the flooding ஓட உங்களுக்கு அங்கால ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு தெரியும் எனக்கு ஃபாலோவர் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஃபாலோ பண்ணுறாங்க. ஐம் சாரி. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஓகேண்டு. I think now, obviously, 2025 முடிய போகுது. It's just about ஒரு ஆள் look after பண்ணணும். It's about being there for each other. And let's just finish 2025 together.